வயிற்றில் அடித்துக்கொண்டு வாயை கட்டிக்கொண்டு உணவுக்காக உழைத்திடும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ரூபாயின் அருமையும் அவசியம். நம்ம கதையில் பார்க்க போனீங்கன்னா இவர் தாங்க ஜான். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 40,000 ரூபாய் சாலிடாக சம்பளம் வாங்குறாரு. ஆனால் ₹1 இவர் கேவலமாக நினச்சதால அடுத்த 1 மணி நேரம் இவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாருன்றதை பார்க்கலாம். ₹1 தானே. நாங்கள் வெறும் ₹1 ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அரிசி காய்கறி விளைவிச்சு கொடுக்குறோம். ஆனால் இவங்கள மாதிரியான பணக்காரங்க இவங்க கஷ்டம் உணராமல் சோகுசா சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு எங்கள் கஷ்டம் புரிய போகுது. இந்த ₹1 இவனுக்கு உதவலைன்னா என்ன, வேற யாருக்காச்சும் உதவும். நான் இன்னைக்கு எவனும் மாட்டான். என்ன பண்றது? ஒருத்தன் வரான், இவனை பார்ப்போம். பணம் அதிகமாகுது போல. இன்னைக்கு ஒருத்தன் மாட்டினான்டா. என் பர்ஸ் திருட்டு போறான். புடிங்க புடிங்க. போடா. டேய் ஐயோ சே. ஓ ஷட். என்ன பண்றதுனே தெரியலையே. சார் என் பர்ஸ் வச்சிட்டாங்க சார். ஆஃபீஸ் போனால் தான் எதனா ரெடி பண்ண முடியும். ₹9 இருக்குது. ₹1 எதனா தந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். யார் சோடா குட்டி? நல்லா பார்த்தா பச்சை மாதிரி நம்மகிட்ட ₹1 கேட்குறான். சார் 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 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ₹1 திண்டாட நிலைமை வந்துச்சு. தேங்க்ஸ் சார். எனக்கு எது பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறேன், அதுவும் காசு தான். ஏன் காசா? நான் எப்போ சார் உங்ககிட்ட கொடுத்தேன்? நீங்கள் கட்சி பேசிங்க, அழுந்து கீழே ₹1 ஊந்துச்சு. நீங்கள் அதை கேவலம் விட்டு போயிட்டீங்க தம்பி. இப்போ அந்த ₹1 தான் உதவிச்சு. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு எதுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறேன், அதுவும் காசு தான். வச்சுக்கின்னு டிக்கெட் எடுத்துன்னு போ. தேங்க்ஸ் சார். ₹1 எப்பவுமே கேவலமாக நினைக்காதீங்க. நம்ம சத்ததுக்கு அப்புறம் போனால் நம்ம கூட இருக்க அந்த ₹1 மட்டும்தான். ₹1 என்றைக்கும் மதிப்பு இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. சரி தம்பி.